கிடைக்க போகிற விநியோகங்கள் வந்து கடலில் வந்து மூழ்கடித்து வந்து முற்றாக வந்து அழிக்கணுமென்றதுதான் எனது நோக்கம். வந்து இந்த களத்தை வந்து நாங்கள் வந்து ஸ்ரீலங்கா கடற்படை என்ற களத்தை வந்து முற்றாக வந்து கரும்புலி தாக்கல் செய்து மூழ்கடிக்கிறதால வந்து கரையோர மக்கள் வந்து நிம்மதியாக வந்து தொழிற்செய்து வாழக்கூடிய அளவுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்குமென்றதற்காகத்தான் நான் இந்த கடற்கரும்புலி தாக்குதலை வந்து கொள்கின்றேன். தமிழீழ மக்களுக்கு வந்து நான் இறுதியாக சொல்ல விரும்புவது என்னவென்றால், அப்போ தமிழ் மக்களாகிய நீங்கள் வந்து நான் ஒரு காலத்தில் இல்லாத காலத்தில் தலைவற்றின் பாதையில் அமைந்து வந்து நீங்கள் வந்து இந்த தமிழீழத்தை வந்து விரைவாக வந்து எடுப்பீர்கள் எனத்தான் நம்பி நான் இந்த கடற்கரும்புலியாக படிக்கின்றேன். கடற்கரும்புலி கேப்டன் வீரமணி 12/4/2000 அன்று கட்டளை அதிகாரிகளான அறிவு, சோழகுமரன் இவர்களுடைய தலைமையில் அதே கற்பட்டி கடற்பகுதியில் உரோந்தில் வந்த நீரொந்து விச படகை வழிமறித்து தாக்குதல் நடாத்த கடற்கரும்புலி கேப்டன் வீரமணி தன்னுடைய கடற்கரும்புலி படகால் மோதி 9க்கு மேற்பட்ட கடற்படையினரையும் கொன்று அந்த நீரொந்து விச படகையும் அழித்து கற்பட்டி கடற்பகுதியில் வரலாற்றை எழுதினார் கடற்கரும்புலி கேப்டன் வீரமணி. கடற்கரும்புலி கேப்டன் வீரமணி தொடக்கத்தில் மணலாறு அணியில் இருந்து கொண்டு தன் பணியை செய்த வீரமணி பின்னாளில் சார்ல்ஸ் ஆண்டனி படைப்பிரிவு, யாழ் மாவட்ட படையணி என்பவற்றில் தனது கடமைகளை செய்தார். இந்த காலப்பகுதியில் இடம்பெற்ற பல தாக்குதல்களில் பங்கேற்ற வீரமணி தலையில் பலமான விழுப்புண்ணையும் தாங்கி நின்றான். இதனால் மெல்லிய உயர்ந்த உருவத்தையுடைய வீரமணியின் உடல் நிலை என்பது கரும்புலி பயிற்சிக்கு இடங்கொடுக்காத போதும் தன் மன வலுவாலும் விடாமுயற்சியாலும் கடற்கரும்புலி பயிற்சியை நிறைவு செய்து இலக்குக்காக காத்து நின்றான். இவனுக்கான இலக்கு மன்னார் கடலில் அமைந்தது. தாக்குதலுக்கான சரியான இலக்கு கிடைக்கும் வரை காத்திருந்து 11/4/2000 அன்று மக்களின் அன்றாட வாழ்விற்கு தீங்கு செய்த கடற்படையின் நீரூந்து விசைப்படகு மீது கரும்புலி தாக்குதலை தொடுத்து இது எங்களின் கடல் என்பதை எதிரிக்கு உணர்த்தி எல்லோரும் வியந்து நிற்க தன் முயற்சியினால் வரலாறை எழுதி வெற்றியை தந்தான் கடற்கரும்புலி கேப்டன் வீரமணி.